வணக்கம். குரலின் குரல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் குரல், காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. அதாவது, காட்டு முயலை கொன்ற அம்பை காட்டிலும் யானை குறி தவறிய வேலை ஏந்துதல் சிறப்பானது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உயர்வான லட்சியம் இருக்கணும் அப்படின்றத தெரியப்படுத்துவதற்கான அற்புதமான ஒரு குரல் இது. நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான ஆசை, கனவு, லட்சியம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசைகளை நாம அடைகிறோமா இல்ல இழக்கிறோமா என்பதல்ல கேள்வி. அவற்றை அடைவதற்காக நாம முயற்சிக்கின்றோமா என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. பயம், குழப்பம், தேவையற்ற சிந்தனைகளால நாம ஆசைப்பட்ட சில காரியங்களை நாம விட்டு விடுவோம். ஒரு சில பெரிய இலக்குகளை நம்மால் அடைய முடியுமா முடியாதா என்ற சிந்தனையில நாம தயங்கியே நம் வாழ்நாளை அதிக அளவுல வீணடிப்போம். எந்த ஒரு உயர்வான லட்சியமா இருந்தாலும் அதை அடைய முடியுமா என்று பயத்துல தயங்கி நிற்பதை விட துணிந்து தோற்று நிற்பது சிறந்தது. நமக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. நாம் ஆசைப்பட்ட காரியங்களை செயல்படுத்த இந்த வாழ்க்கையில இருக்கும் வாய்ப்புகளை நாம சரியா பயன்படுத்தணும். வாழ்க்கையில நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு பொதுவான சிந்தனை என்னவென்றால், நமக்கு எதற்கு பெரிய கனவு, பெரிய லட்சியம், சிறிய அளவிலான வாழ்க்கையே நமக்கு போதும். பெரிய அளவிலான ஆசைகளை மனசில் வைத்து வாழ்வது என்பது ஆபத்தானது. அது எப்பேற்பட்ட விளைவுகளை வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு பயந்து நடுங்குவாங்க. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில விதமான ஆபத்துக்களை நாம சந்திக்காமல் இருப்பதுதான் பேராபத்து. பெரிய இலக்குகள் எனும் பொழுது அடையக்கூடிய லாபமும் பெரிதாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, அதை அடைவதற்கான முயற்சியில நம்முடைய சுய ஒழுக்கமும் நம்முடைய மனத்தெளிவும் அதிகரிக்கும் என்பதுதான் உண்மை. ஒழுங்கீனமாக இருந்து கொண்டோ, தெளிவற்ற மனநிலையோடு இருந்து கொண்டோ எந்த விதமான உயரிய இலக்கையும் நம்மால் நிச்சயம் எட்ட முடியாது. காட்டுல முயலை பிடிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒழுக்கமும் தெளிவும் துணிவும் அதிகம் தேவைப்படாது. ஆனா யானையை பிடிக்கணும் அப்படின்னா இது மூன்றும் நிச்சயம் தேவை. சிறிய வாழ்க்கை, சிறிய இலக்கு எனும் பொழுது நம்மை குறித்த நம்முடைய மதிப்பீடும் குறையும். பெரிய வாழ்க்கை, பெரிய இலக்குகளுக்காக நாம வாழும் பொழுது நிறைய மாற்றங்கள் நம் மனதிலும் நம் வாழ்விலும் நிச்சயம் ஏற்படும். பெரிய லட்சியத்திற்காக வாழ்ந்து அதை அடைய வேண்டும் என்பது கூட அவசியம் இல்லை. வாழ நினைத்து முயற்சி எடுத்தாலே அதுவே மிகப்பெரிய வெற்றிதான். அதை அடைவதற்கான படிநிலைகளை நம்முடைய வாழ்க்கை நமக்கு போதிக்கும். இதுதான் காட்டு முயலை கொன்ற அம்பை காட்டிலும் யானை குறி தவறிய வேலை ஏந்துதல் சிறப்பானது அப்படின்னு அர்த்தம். இதத்தான் நம்முடைய வள்ளுவர் காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. வாழ்க்கையில ஆசைகள் தவறா அப்படின்னு கேட்டோம்னா எல்லா விதமான ஆசைகளும் தவறு கிடையாது. நல்லா வாழணும், சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற விஷயத்துல ஆசை மட்டும் நாம படக்கூடாது, பேராசையும் பட வேண்டும். நன்றிகள்.